தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவருடைய திரைப்படத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு அவர்கள் கையில்தான் தணிக்கை இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படாமல் அதை இழுத்தடிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதம். ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு தடையை விதிக்க வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அது ஒரு சாதாரண திரைப்படம், அது ஒன்றும் கலவரங்களை உருவாக்க வேண்டிய படமோ அல்லது நீள திரைப்படமோ அல்ல. ஒரு குடும்ப படம், அதில் ஒரு ஜனரஞ்சகமான சூழல். ஒரு திரைப்படம் என்பதனை கடந்து ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு அதில் இருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கை, அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞருடைய வாழ்க்கை இவையெல்லாம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு உடனடியாக தடையில்லா சான்றிதழ் கொடுத்து ஜனநாயக திரைப்படம் வெளிவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தால் ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயக பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த பாசிச மனப்பான்மை ஜனநாயக விரோத போக்கை தான் அது எடுத்துக்காட்டும் என்பதையும் நாட்டு மக்கள் அதில் உறுதியாக எண்ணுவார்கள் என்பதையும் மறந்துவிட முடியாது. எனவே திராவிட வெற்றிக் கழகம் ஜனநாயக நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருக்கின்ற திரைப்படம் வெளிவர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல, அவருடைய ரசிகர் கோடிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த திரைப்படம் வந்து அது என்ன பாதிப்பை உருவாக்க போகிறது நாடு புரிந்து கொள்வது. ஒரு படம் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பது திரை ரசிகர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை கடந்து இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஏறி ஒரு திரைப்படத்தை காட்சிப்படுத்தாமல் இருப்பது எதிர்வினை தான் உருவாகும். தமிழக நிச்சயமாக இல்லை என்று சொன்னால், நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் இப்பொழுது தொண்டர்களாக மாறியிருக்கிறார். என்னை பொறுத்து நான் யூகிப்பது அதிமுக கூட்டணிக்கு தான் விஜயுடைய வருகை ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு ஆட்சி எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கும். அந்த வாக்குகள் நேரடியாக எதிர்கட்சிக்கு சென்று சேர்வதை கடந்து அது இடையும் பிரிக்கப்படும் போது அது முழுமையாக பிரிக்கப்படாமல் அது பிரிந்து கொடுப்பது மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் யூகிக்க முடியாத ஒவ்வொரு வாக்குகளும் மிக முக்கியமானது. அந்த வாக்குகளை யார் சரியாக எடுத்து செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள்.